மைனா குருவி கதை நேரம். அழகிய மலைகளுக்கு நடுவில் இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் பூமா என்ற ஒரு சிறுமி வசித்து வந்தாள். அவளுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். அதில் மிக முக்கியமானவர்கள் பசுமையான கிளிகள். தினமும் பள்ளி முடிந்ததும் அவள் தனது கையில் உள்ள பையில் கிளிகளுக்காக சிறிது தானியங்களை எடுத்துக்கொண்டு மலை அடிவாரத்திற்கு செல்வாள். பூமா வரும் நேரம் அறிந்து கிளிகள் அங்கே பறந்து வந்து அவளோடு பேசிக் கொண்டிருக்கும். ஒருநாள் பூமா மலை அடிவாரத்தில் உள்ள பாறையில் அமர்ந்து கிளிகளோடு விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது கிளிகள் அனைத்தும் ஒரே குரலில் கூச்சலிட்டன. பூமா, பூமா, சீக்கிரம் வா, நாங்க ஒரு புது விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் என்று ஒரு கிளி கூறியது. என்ன விளையாட்டு என்று பூமா ஆர்வத்துடன் கேட்டாள். மலையில் உள்ள ஒரு பெரிய மரத்தில் தேன் கூடு இருக்கு, நாம் அங்க போய் தேன் சாப்பிடுவோம் என்று மற்றும் ஒரு கிளி கூறியது. பூமாவுக்கு தேன் என்றால் மிகவும் பிடிக்கும். அவளும் கிளிகளோடு சேர்ந்து மலை ஏறி சென்றாள். அங்கே ஒரு பெரிய தேன்கூடு இருந்தது. தேனீக்கள் தேன்கூடிலிருந்து தேன் சேகரித்துக் கொண்டிருந்தன. பாப்பா, தேனீக்களை தொந்தரவு செய்யாம நாம தேன் சாப்பிடுவோம் என்று ஒரு கிளி பூமாவிடம் கூறியது. பூமா மெதுவாக தேன் கூடிற்கு அருகில் சென்று அதிலிருந்து தேன் எடுத்து கிளிகளுக்கு கொடுத்தாள். கிளிகளும் தேன் சாப்பிட்டு மகிழ்ந்தன. சிறிது நேரம் கழித்து பூமா கிளிகளோடு மீண்டும் மலை அடிவாரத்திற்கு திரும்பினாள். அவள் கிளிகளோடு சேர்ந்து தேன் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க.